நான் இப்போ இந்த பூந்தமல்லி பைபாஸில் இருக்கிற இந்த பூந்தமல்லி டு போரூர் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பூந்தமல்லி பைபாஸில் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்குங்க. இந்த வீடியோ வந்து பூந்தமல்லி டு போரூர் வரலுமான அந்த மெட்ரோ ஒர்க்கு இப்போது ஏன்னா இந்த வருடம் கடைசியில் டிசம்பர் மாதம் இந்த மெட்ரோ இந்த லைனை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே 3 முறை வந்து சோதனை ஓட்டம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த மாதம் ஜூலை மாதம் 4வது சோதனை ஓட்டம், அதுதான் ஃபைனலு. அதில் மெட்ரோ அதிகாரிகள் மற்றும் ரயில்வே ரிசர்ச் டீம் சேஃப்டி இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த மெட்ரோ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த மெட்ரோவில் ஆளில்லா மெட்ரோ, டிரைவர்லெஸ் மெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சோதனை ஓட்டமும் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 கட்ட சோதனை ஓட்டம் முடிஞ்சும் தினமுமே டெஸ்ட் ரன் பண்ணுறாங்க, ட்ரையல் ரன் பண்ணுறாங்க. அதனால் ட்ராக் ஒர்க்கு, வயாடக்ட் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இந்த பவர் லைன்ஸு எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இருக்கிற பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் தான். அதனால் இந்த லைனில் இருக்கிற 10 ஸ்டேஷனுங்க, இந்த பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து இந்த போரூர் ஜங்ஷன் வரைக்கும் இருக்கிற 10 ஸ்டேஷன், அந்த ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதனால தான் இப்போ டிலே ஆகுது. மற்றபடி வேறு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. 100% ட்ராக் ஒர்க்கு, அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. வாங்க இந்த ஸ்டேஷன் ஒர்க்கை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய். நாம் இப்போ இந்த பூந்தமல்லி பைபாஸ் டு போரூர் ஜங்ஷன் வரலுமான இந்த ஃபேஸ் 2 காரிடார் 4 இந்த மெட்ரோ ஒர்க்கோட செகண்ட் வீடியோங்க. செகண்ட் வீடியோ என்னடான்னு கேட்குறீங்களா? இப்போ நடக்கிற மெட்ரோ ஒர்க் ப்ராஜெக்ட்லேயே இந்த ஆண்டு இறுதி அல்லது இறுதிக்குள்ளே ஓப்பன் ஆக போகிற அந்த ஸ்ட்ரெச்சு வந்து இந்த பூந்தமல்லி டு போரூர் தாங்க. அதனால் வேலைகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, என்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2வது ஸ்டேஷனுங்க, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு 2வது ஸ்டேஷன் இந்த லைனில், அதை பார்க்கலாம். இந்த ஸ்டேஷன் வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே இருக்குங்க. மெயின் ரோட்லேயே இடையில் வருது ஸ்டேஷனு. இங்கெல்லாம் ஒர்க்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக தாங்க போகுது. இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கும் கரையாஞ்சாவடிக்கும் இடையில் ஒரு ஸ்டேஷன் வருதுங்க. அந்த ஸ்டேஷன் பேர் முல்லைத்தோட்டம். நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்து முல்லைத்தோட்டங்க, 3வது ஸ்டேஷன். இப்போ நாம் வந்துட்டோங்க அந்த முல்லைத்தோட்டம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கேருந்து நீங்கள் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரையாஞ்சாவடி போகிற வழியில் ஒரு சர்ச் இருக்கும், பூந்தமல்லி கோர்ட்டுலாம் இருக்கும், ஒரு பெரிய கல்லறை இருக்கும். அந்த இடத்துல தாங்க இந்த ஸ்டேஷன் வருது. இந்த ரூட்டில் வர 3வது ஸ்டேஷன் முல்லைத்தோட்டம். அடுத்து இந்த லைனில் வர முக்கியமான 2 ஸ்டேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து கரையாஞ்சாவடி, அடுத்து குமணஞ்சாவடி. நாம் இப்போ போகிற 4வது ஸ்டேஷன் கரையாஞ்சாவடி. இந்த கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வடபழனியில் இருக்கிற மாதிரி மேலே மெட்ரோ, கீழே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கான டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் மாதிரியான ஒரு இது வர்றதுக்கான வேலைகள்லாம் நடக்குதுங்க. இதுதான் கரையாஞ்சாவடி ஸ்டேஷன் ஒர்க்கு நடக்குதுங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்டேஷன் ஒர்க்கு தான் பெண்டிங்கு. அந்த ஒர்க்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அடுத்து நாம் போகிற 5வது ஸ்டேஷன் குமணஞ்சாவடி. இது ஒரு மேஜர் ஜங்ஷன். இதுக்கு முன்னாடி கரையாஞ்சாவடி ஜங்ஷன். இந்த குமரஞ்சாவடியில் தான் மாங்காடு, குன்றத்தூர், பம்மல் போகிற ஜங்ஷனுங்க. இது மேஜர் ஜங்ஷன். இந்த குமணஞ்சாவடி பார்த்திங்கன்னா குமணஞ்சாவடி ஜங்ஷனை தாண்டி வந்தீங்கன்னா இந்த காட்டுப்பாக்கம் டைரெக்ஷன் போகிறவங்க இல்லைங்களா, போகிறோம் இல்லைங்களா, அங்கே ஒரு டிமார்ட் இருக்குங்க. டிமார்ட்டு, அந்த டிமார்ட்டோட பேக் சைடு, டிமார்ட்டுக்கு பக்கத்தில் வருது டிமார்ட்டு. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டேஷனுங்க. டிமார்ட்டுக்கு பக்கத்தில் தான் ஸ்டேஷன். அடுத்து இந்த குமணஞ்சாவடிக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டேஷன் வந்து காட்டுப்பாக்கங்க. இது இந்த லைனில் வர 6வது ஸ்டேஷன் காட்டுப்பாக்கம். அந்த ஸ்டேஷன் ஒர்க்கை பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க காட்டுப்பாக்கம் ஸ்டேஷன். நான் போன முறை ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறப்ப பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா 50% ஒர்க்கு முடிஞ்சிருக்குங்க. இந்த காட்டுப்பாக்கத்தில் இந்த மாருதி சுசுகி ஷோரூமாண்ட தான் இருக்குது. அடுத்து இந்த ரூட்டில் இந்த லைனில் வர 7வது ஸ்டேஷன் ஐயப்பந்தாங்கலுங்க.
ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷன், இந்த ரூட்டில் வர 7வது ஸ்டேஷன். அதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடில் நமக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் பூர்விகா ஒரு மொபைல் ஷோரூமு, அங்கே தான் அந்த ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷன் வருது. இங்கெல்லாம் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது இந்த ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷனில். அடுத்து ராமச்சந்திரா. அடுத்து இந்த ரூட்டில் இந்த லைனில் வர 8வது ஸ்டேஷன் ராமச்சந்திரா மருத்துவமனைங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஒரு மருத்துவமனை. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது 8வது ஸ்டேஷன். இதுதான் இந்த ராமச்சந்திரா மருத்துவமனை ஸ்டேஷனுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பூந்தமல்லி டு போரூர் வர ரூட்டில் டுவார்ட்ஸ் லெஃப்ட் சைடு அந்த மருத்துவமனை சைடு ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆப்போசிட் சைடு ஒர்க்கு ஸ்லோ. இந்த ராமச்சந்திரா இந்த மருத்துவமனை ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ராமச்சந்திரா அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம். இங்கே வரவங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இந்த லைனில் வர 9வது ஸ்டேஷன் போரூர் பைபாஸுங்க. போரூர் பைபாஸ், இந்த போரூர் ஏரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வருது இந்த ஸ்டேஷன். 9வது ஸ்டேஷன் போரூர் பைபாஸ். தினமும் ட்ரையல் ரன் நடக்குதுன்றாங்க. ஆனால் நம்ம கண்ணில் இன்னும் மெட்ரோ ட்ரெயின் பட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நாம் வந்திருக்கிற இந்த ஸ்டேஷன் வந்து போரூர் பைபாஸுங்க. நம்ம மதுரவாயில் பைபாஸுக்கு மேலே கிராஸ் ஆகி வருது. அப்படியே ஆப்போசிட்டில் போரூர் ஏரி. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு 60-70% முடிஞ்சிருக்குங்க. நல்ல விஷயம். ஜஸ்ட்டில் போயிடுச்சுங்க ட்ரெயின் மேலே. நாம் இப்போ கடைசி ஸ்டேஷன் 10வது ஸ்டேஷன் போரூர் ஜங்ஷன் லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்க. பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து இந்த போரூர் ஜங்ஷன் 10வது ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் ஒர்க்கும் ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்குங்க. போரூர் ஜங்ஷன். இப்போ நாம் வந்த இந்த பூந்தமல்லி போரூர் வந்து காரிடார் 4ங்க, ஃபேஸ் 2ல். இந்த லைன் வந்து ஆர்காட் ரோடு வழியாக வந்து இந்த பக்கம் இப்படி ராமாபுரம், இந்த வழியாக ஆலந்தூர், கிண்டி, கத்திப்பாறை போகுதுங்க. இது வந்து காரிடார் 5. இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகுது. சூப்பரான விஷயங்க. ட்ரெயின் வந்து ட்ரையல் போகுது இல்லைங்களா, அதையும் பார்த்தாச்சு. நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பரான விஷயம். அடுத்த ஸ்டேஷனில் க்ளோஸாக காமிக்கிறேன். இந்த பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து இந்த போரூர் ஜங்ஷன், இதில் வந்து ஃபுல் சிவில் ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க. இப்போ ஸ்டேஷன் ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. கன்ஃபார்மாக இந்த வருடம் டிசம்பர் மாதம் இந்த லைன் ஓப்பன் ஆகிடும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறத க்ளோஸாக காமிச்சிருப்போம் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த லைனில் போகிறப்ப. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுபோல் மீண்டும் புதுமையான ஒரு வீடியோக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே தேவை. அதனால் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.